ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. இந்த பதிவில் உச்ச கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிக சோதனை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா அந்த சோதனைகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளாக மாற்றுவதற்கு எந்த வழிபாடு உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாங்க. அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்ச நிலையில் இருக்குது. அந்த கிரகம் உங்களுக்கு இப்போ தசாவோ புத்தியோ நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நன்மைகள் கிடைக்காம அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அதிக துன்பத்தை பெறக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய துன்பங்களை எப்படி இன்பமாக மாற்ற வேண்டும், அதற்கு என்ன வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவானானவர் மேஷத்தில் நின்று உச்சமாக இருக்கிறாரு. ஆனால் அதனால் உங்களுக்கு துன்பம் நடக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது சூரியனுடைய தசாவோ புத்தியோ நடைபெறும் நிலையில் இருக்கிறீங்க. உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருந்தீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா ராமருங்க. ராமரை நீங்கள் மனமாற நீங்கள் தினம்தோறும் வணங்கி வந்தீங்கன்னா இந்த உச்சமான சூரியனால் உங்களுக்கு மிக நன்மை நடைபெறக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு ரிஷபத்தில் சந்திரன் நின்று உச்சமாக இருக்கிறாரு. சந்திர தசையோ அல்லது புத்தியோ நடக்குது. அது உங்களுக்கு தீமை தராமல் இருப்பதற்காக கிருஷ்ணரை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா மிகவும் சிறப்பானதாக இருக்குங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு மகரத்தில் உச்சமாகி நிற்கிறாரு. அவருக்காக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா நரசிம்மருங்க. நரசிம்மரை நீங்கள் வணங்கினீங்கன்னா செவ்வாயோடைய தசாவானது மிகவும் இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். புதன் பகவான் உங்களுக்கு கண்ணியில் நின்று உச்ச நிலையை அடைந்திருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு அதிக நன்மை கிடைக்க வேண்டும்னா நீங்கள் பலபத்ரரை வணங்கி வருவது என்பது மிகவும் சிறப்பாக இருக்குங்க. மேலும் உங்களுக்கு குரு பகவானானவர் கடகத்தில் உச்சமாகி அவருடைய தசா புத்தி நடக்குது. அதற்காக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வாமனருங்க. வாமன வடிவில் இருக்கிற கோவிந்தனை நீங்கள் வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கை மிகவும் வளமானதாக அமையுங்க. சுக்கிர பகவானானவர் உங்களுக்கு மீனத்தில் உச்சமாகி நிற்கிறாரு. அதனால் உங்களுக்கு துன்பங்கள் நடைபெறுதுன்னா அது இன்பமாக மாறுவதற்கு ரிஷிகேசரை நீங்கள் வழிபடுங்க. உங்களுக்கு வாழ்க்கை இன்பமாக இருக்குங்க. சனி பகவான் ஆனவர் உங்களுக்கு துலாம்ல நின்று உச்சமாக இருக்கிறாரு. அவருடைய தசா புத்தி நடக்குது. ஆனால் அதனால அதிக கஷ்டப்படக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா பெருமாளுடைய கூர்ம அவதார வடிவத்தை நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமானதாக அமையுங்க. உங்களுக்கு ராகு பகவானானவர் உச்சமாகி அவரால் உங்களுக்கு கெடுதல் நடைபெறக்கூடியதாக இருந்தீங்கன்னா வராக மூர்த்தியை நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகவும் வளமாக அமையக்கூடியதாக இருக்குங்க. மேலும் கேதுவானவர் உச்ச நிலையில் இருக்கக்கூடியவராக இருக்கிறாரு. ஆனால் அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான கெடுதல் நடக்கக்கூடியதாக இருந்தீங்கன்னா நீங்கள் மகா மத்தியசிய அவதாரமாக இருக்கும் கோவிந்தரை நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மிகவும் இன்பமாக அமையுங்க. அதனால் எந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெற்றிருக்குதோ அந்த கிரகத்தினுடைய விஷ்ணுவுடைய அவதாரமாக சொல்லப்பட்டிருக்கும் அந்த அவதாரத்தை நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலமாக அந்த உச்ச கிரகங்களால் உங்களுக்கு தீய பலன் ஏற்படுவதற்கு பதிலாக நன்மையான பலனே ஏற்படக்கூடியதாக இருக்குங்க. நேர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நேர்களே.